நம்ம அவரோடு கூட இருக்கணும். நம்ம அவருக்கு தேவை, நம்முடையது அல்ல அவருக்கு தேவை. நான் கொஞ்சம் காணிக்கை கொடுத்தேன், நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணேன், கொஞ்ச நேரம் அதை செஞ்சேன், நான் கொஞ்சம் பொருளை கொடுத்தேன், நான் ஒரு இடத்தை கொடுத்தேன். ஆண்டவருக்கு அதெல்லாம் ரெண்டாவது கட்டம். முதலாவது நம்ம ஆண்டவருக்கு தேவை. பிரம்மாண்டமான ஆலயம் இருந்துச்சு, பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஆலயம் இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஆலயம் அல்லப்பா, எனக்கு நீ எனக்கு தேவை. ரகோபேம், எனக்கு நீ தேவை. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ என்னோடு கூட இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு தேவை. இப்ப செல்வம் வந்த உடனே மற்ற காரியங்கள் எல்லாம் நேரம் போயிருக்கும், மற்ற காரியத்தில் எல்லாம் காரியங்கள் எல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவரையும் விட்டாச்சு, ஆண்டவருடைய பிரமாணத்தையும் விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரனை நடத்தாத காலத்துல ராத்திரியும் பகலும் ஆண்டவரை தேடினேன். நடத்துகிற காலத்துல முதல்ல இருந்ததை விட அதிகமாய் தேடுகிற ஒரு நல்ல இருதயத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் குறைவுபட்டிருப்பேனே, ஆனால் இன்றைக்கு திரும்ப அவர் பாதத்தில் வந்து விழுகுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு நம்ம அவருக்கு தேவைங்க. நம்ம அவரோடு கூட இருக்கணும், அவரோடு நடக்கணும், அவரோடு பேசணும், அவருடைய விருப்பத்தை நம்மோடு கூட வெளிப்படுத்தணும். இப்படி எல்லாம் ஆண்டவர் ரொம்ப பிளானோடு திட்டத்தோடு கூட இருக்கிறார். நம்ம மேல ரொம்ப வாஞ்சியோடு கூட இருக்கிறார், எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இவர்களை ரட்சித்ததற்காக நம்ம அவரோடு கூட இருப்போம். இவர்களை அபிஷேகம் பண்ணதற்கு நம்ம அவரோடு கூட இருப்போம். இவரை இந்த பொறுப்பில் வைத்தார், இவரை இந்த பதவியில வைத்தார், என்னோடு கூட இருப்பாங்க, என்னுடைய நாம மகிமைக்காக இருப்பாங்க. நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் வரணும். சங்கீதக்காரன் சொன்னது போல கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் பாதத்தை முத்தமிடணும்னு சொல்லி 2வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் இருக்கிறார். அவர் பாதத்தை முத்தமிடுதல் என்று சொன்னால் என்ன? பக்கத்துல வரணும், நான் அவரை நேசிக்கணும், அவரோடு கூட இருக்கணும்.